பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்கு வங்க தேர்தல் வாக்குப்பதிவின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பாஜகவுக்கு வாக்களிக்கும் இடம் மறைக்கப்பட்டிருந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தில்லுமுள்ளு செய்திருப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். குறிப்பாக தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள டைமண்ட் ஹார்பர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஃபால்டாவில் உள்ள 144 மற்றும் 189 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பாஜகவுக்கு அடுத்திருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கான பட்டனும் இதேபோன்று டேப் போட்டு ஒட்டப்பட்டிருந்தது. இதுபோன்று பல வாக்குச்சாவடிகளில் பட்டன் மீது டேப் ஒட்டப்பட்டு உள்ளது குறித்து பாஜகவின் முக்கிய பிரமுகரான அமித் மால்வியா வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். சமூக வலைதளங்களில் இது பெரும் விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்க வேண்டும் என்றே பாஜக தங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சுமத்துவதாக திரிணாமுல் காங்கிரஸ் மறுத்தது. பாஜகவின் புகார் குறித்து பேசியுள்ள மேற்கு வங்க மாநில தேர்தல் ஆணையர் மனோஜ்குமார் அகர்வால், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கருப்பு அல்லது வெள்ளை டேப் ஒட்டியது குறித்து எழுப்பப்பட்ட புகார் குறித்து ஆய்வு செய்த பிறகு மறு வாக்கெடுப்பு தேவையா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். எந்த சட்டமன்ற தொகுதியிலாவது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் டேப் ஒட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தொகுதி முழுவதும் மறு வாக்கு நடத்தப்படும் என்று தெரிவித்தார்.